இன்னைக்கு எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். எல்லாரும் வீரா, மாறன்னு தேடி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து ரெக்கமெண்ட் ஆயிடும். உங்களுக்கு ரீச் ஆயிடும். மிஸ் பண்ணாம அந்த பேர்லயே வந்து தேடி பாருங்க. ராமச்சந்திரன் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிட்டாங்க. வீராட்ட வந்து பேசுறாங்க. "உனக்கு நியாயம் கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லி மாசா வந்து வீட்டுக்கு வராங்க. இன்ஸ்பெக்டர் வந்து வள்ளிகிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அச்சச்சோ! அண்ணன் வரப்போறாங்களே! ராகவனோட இமேஜ் ஒட்டுமொத்தமா வந்து கீழ வந்துருச்சுன்னா, அப்புறம் அண்ணன் மனசு வந்து துடிச்சு போயிடுமேங்கிற மாரி உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க நம்ம வள்ளியும். இந்த விஷயத்த எப்படி மூடி மறைக்கிறதுன்னு தெரியலையே! அண்ணன் வந்து வீட்டுக்கு வந்திருந்தா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்கங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி. ஒரு பக்கம் ராமச்சந்திரன் ஐயா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. எவன் பண்ண வேலை? ராகவனா? மாறனா? எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க 2 பேர்ல தான் ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான்னு. டிரைவர் மேல பழிய வந்து போட்டீங்களா? என்ன ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கன்னாபின்னான்னு திட்டுறாங்க. டேய் ராகவா! மாறன் கீழ வாங்கடா! அப்படின்னு சொல்லும்போது, அப்பா வந்துட்டாங்க. இனிமேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து கதவ வந்து தாப்பா போடாம, கதவ வந்து லைட்டா வந்து சாத்திடுறாங்க. பக்கத்துல வந்து ஒரு பொருள் வந்து இருக்கு. அந்த பொருள வந்து எடுத்துக்கிறாங்க. இனிமேட்டு நான் இருக்கிறதுல அர்த்தமே இல்லன்னு சொல்லி தப்பான முடிவு வந்து எடுக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ராகவன். ஒரு பக்கம் இத வந்து நம்ம மாறன் வந்து பார்த்துட்டாங்க. கரெக்ட்டா வந்து கை கிட்ட அந்த பொருள் கொண்டு போகும்போது, அத புடுங்கி தூக்கி விட்டு எறியுறாங்க. அப்பாவ என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. என் பேர்ல மலை போல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அத எல்லாம் நானே வந்து சிதைச்சுட்டேன். இனிமேட்டு வேற ஆப்ஷன் இல்ல. வேற வழி இல்ல. நான் மாட்டுக்கும் போ வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. அப்பயே நீ வண்டி வந்து நிப்பாட்டியிருந்தா 2 பேரையும் காப்பாத்திருக்கலாம். இப்ப என்ன பிரச்சனையா இருந்தாலும் டைரக்ட்டா ஃபேஸ் பண்ணிக்கலாம். நீ ஒண்ணும் வேணும்னு பண்ணல. எதார்த்தமா நடந்துச்சு. விடு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம மாறன் இப்போதைக்கு என்னால எதுவும் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது, கதை வந்து தப்பா போட்டுட்டாங்க. நம்ம மாறன் அந்த இடத்துல ஒரு பக்கம் வள்ளிகிட்ட வந்து செம கோவத்துல வந்து பேசுறாங்க. "வள்ளி இதெல்லாம் உன்னோட வேலையா? 2 பசங்களும் வந்து என்ன வீட்டுக்குள்ள தானே இருக்காய்ங்க. அதான் பார்த்தேனே வாசல்ல இருக்கிற செருப்ப. வீட்டுக்குள்ள தான் இருக்காய்ங்க. தப்பு பண்ணதும் இல்லாம என்ன ஓடி ஒளியலான்னு பார்க்குறாங்களா? ராமச்சந்திரன் வரலாறுலயே வந்து உண்மைக்கு சத்தியத்துக்கு மட்டும் தான் இடம். 2 பேர்ல எவன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன உண்டு இல்லைன்னு ஆக்க போறேன்." அப்படின்னு நம்ம ராமச்சந்திரன் ஐயா மாட்டுக்கும் மாசா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வள்ளி, "நீ போறியா? இல்ல நானே போட்டா?" "அண்ணா நானே போறேன்னு" சொல்லிட்டு வள்ளி வந்து கதவை வந்து தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் அப்பா வந்து கதவை தட்டுறாங்க. உடனே வந்து மாறன் வந்து கதவை தட்டிட்டு தரன்னு வந்து ராகவன் வந்து இழுத்துட்டு வந்து கீழே வந்து நிப்பாட்டுறாங்க. எவன் பார்த்த வேலைடா எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி கேட்கும்போது நான் தாங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அதுக்குள்ளே மாறன் வந்து வாலண்டரியா நான் தான்ப்பா பண்ணேன். இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போயிடுச்சா அதனால தான் அப்படி தப்பாயிடுச்சு. எப்போதும் நீ இது மாதிரி நிதானம் இல்லாமல் இருக்கிறனால நம்ம குடும்பம் தான் வந்து பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ ரோட்டில் போகிறவனும் பிரச்சனையாக்கிட்டேன் ஏடா அவன் குடும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக இருந்தான். அவனுக்கு 3 தங்கச்சி இருக்கா. இதெல்லாம் கேள்விப்பட்டாலே எனக்கு ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி மாறனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல. தப்புனா தப்பு தான்டா எவன் பண்ணாலும். நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா ஒரு குடும்பத்தோட பாவத்தையே வந்து கொட்டிக்கிட்டியாடான்னு சொல்லி வலுவலுன்னு வெளுக்கிறாங்க அந்த இடத்துல. ராகுல் வந்து நான் தான் தப்பு பண்ணேங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லான்னு இருக்கிறப்ப வள்ளி வந்து எப்போதும் போல அவங்க கையை வந்து பிடிச்சி நிப்பாட்டிடுறாங்க. ஒரு பக்கம் நீ எல்லாம் எனக்கு புள்ளியா இனிமேட் புள்ளியே இல்லைன்னு சொல்லி கன்னத்திலே வந்து பொழிச்சுன்னு வந்து அடிக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் வந்து வெளுன்னு வெளுக்கிறாங்க அந்த இடத்துல. என் வரலாறுலேயே வந்து பொய் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. என் வீட்டிலே இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கியாடா உன்னை நான் சும்மா விடுவேனான்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு தரத்தானே இழுத்துட்டு போகிறப்ப அவங்க தம்பி வந்து தடுக்கிறாங்க. எவனாவது இந்த வீட்டில் வந்து இவனுக்கு சப்போர்ட்டிவாக பேசினா அப்புறம் அவ்வளோதான் அவனையும் வீட்டில் இருந்துச்சு தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன். இதை கேட்டோன்னே ராகவன் வந்து அப்பா நம்மளே வந்து லாயரோட போகலாம்ப்பா வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவா உன் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கேன் நீ ஏன் கெடுத்துக்காத அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொன்னோன்னே அமைதியாயிட்டாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் ஐயா. ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வரப்ப அதுக்கு முன்னாடி வந்து எஸ்பி வர போகிறாங்கன்னு தெரிஞ்சிருது அந்த இன்ஸ்பெக்டருக்கு. ஐயோ எஸ்பி வந்தாருன்னா என் வேலைக்கே மிகப்பெரிய ஆப்பாயிடுமே. மரியாதையாக சொல்கிறேன் எல்லாரும் போயிடுங்க இல்லாட்டி லத்தியாக அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் கேட்குற மாதிரி தெரில. அவங்கள எல்லாரும் டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ராமச்சந்திரன் ஐயா வரதை பார்த்தோன்னா அடிக்கிறது வந்து நிப்பாட்டிடுறாங்க. பார்த்தீங்களா பெரிய மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல வந்து மரியாதை. நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் மரியாதை இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது இவன் தான் என் பையன் இவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிற ஆட்டோக்காரங்களாம் எங்களையாயா அடிக்கிறேன்னு சொல்லி வெளுத்து எடுத்துடுறாங்க நம்ம மாறனை. ஒன்று வந்து அமைதியாக இருக்கியா இதுக்கு தான் வந்து சொன்னீங்களா ஐயாட்ட சொன்னீங்க உண்மையான குற்றவாளியை வந்து கொடுத்துட்டாங்க இனிமேட்டு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வீரா வந்து கடுப்பாய் வந்து கன்னத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. சரியான பதிலடி கொடுத்தோமா இவன் வந்து உன் கையில் அடி வாங்கினால தப்பே இல்லைன்னு சொல்லி நானே வந்து புகார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராகவன் வந்து எல்லா உண்மையை நான் சொல்ல போகிறேன். இனிமேட்டு எனக்கு ஆப்ஷன் இல்லை வேறு வழியும் இல்லை. மாறன் ரொம்ப பாவம் தானே. நான் ஆல்ரெடி தப்பு மேலே தப்பு பண்ணியிருக்கேன். காரை நிப்பாட்டியிருக்கணும் நிப்பாட்டில். மாறன் எத்தனை வாட்டி சொன்னான் யார் பேச்சும் கேட்கல. கடைசி நேரத்தில் வந்து இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகவன். டேய் எல்லா உண்மையும் சொல்ல போறியா? ஆமாம் சொல்ல போகிறேன். தப்பு பண்ணதுனா நான் தானே தண்டனையை வந்து அனுபவிக்கணும்.
அதை விட்டு மாறன் வந்து அனுபவிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய பாவமாச்சு. அந்த பாவத்தை என்னாலலாம் வந்து சுமக்க முடியாது, குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க வள்ளி. போடா போ, கடைசியில் வந்து அண்ணனுக்கே வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிடும், உன் மேலே மலை போல நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்க சாம்ராஜ்யத்தை, நீ தான் வந்து நல்லபடியாக பார்த்துக்க போகிறேன்னு. கடைசியில் என்ன ஆகும், நீ உள்ளே போயிட்டேன்னா அந்த நம்பிக்கை வந்து உடஞ்சிரும். நம்பிக்கை உடஞ்சிரும்னா அண்ணன் வந்து அப்புறம் நடமாட்டமே இல்லாமல் இருந்து அப்படியே காணாமல் போயிடுவாங்க. இதுதான் நான் ஆசைப்பட்றேன். ஐயோ எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கே. ஒரு பக்கம் மாறனை வந்து நான் வெளியில் வந்து கொண்டு வர முடியல, அப்பா எதுவுமே வந்து செய்யக்கூடாதுன்ட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னால் இந்த குற்றத்தை வந்து தலையில் வந்து சுமந்துக்கிட்டு இருக்கிறனால நல்லவன் மாதிரி வேஷம் என்னால் போட முடியலையே. நீ இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கியேன், மாறன் பண்ண காரியம்லாம் ரொம்ப வந்து வேஸ்ட் ஆகிடும், நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. இருப்பினும் வந்து என்னால் எதுவுமே முடியலைங்கிற மாதிரி ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம ராகவன். ஒரு பக்கம் ஸ்டேஷனில் வந்து புகார்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்து முடிச்சோன்னே இவனுக்கு என்னென்ன சிறப்பாக செய்யணுமோ அது எல்லாம் செஞ்சுருங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிட்டு வெளியில் வந்து மாசா வராங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஐயா ரொம்ப நன்றிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பேசி முடித்தோன்னே பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் தான், தப்பு யார் செஞ்சாலும் வந்து தண்டனை வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப பெரிய பெரிய கட் அவுட்லாம் வைக்கிறாங்க. பாண்டியனுக்கு அவங்களுக்கு கடைசி இது என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ராமச்சந்திரன் ஐயா வந்து எமோஷனலாக ஆகிட்டாங்க. வள்ளி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. ராகவன்ட்ட எப்படி இருந்தாலும் வந்து அண்ணன்ட்ட பேசி நான் கண்டிப்பாக மாறனை வந்து வெளியில் கொண்டு வந்துடுவேன். டேய், உன் மேலேயே நான் இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், நான் மாறன் மேலே எவ்வளோ வச்சுருக்கேன், அதனால் நீ வருத்தப்படாதடா. அவன் தப்பே பண்ணாமல் உள்ளே வந்து போகிறானா, அவனோட பெரிய மனசு தான் காரணம். அவன் எதுக்காக திரும்ப பண்ணான், நம்ம மேலே அப்பாவுக்கு எந்த விதத்தில் ஈடுபாடு இல்லை. அப்படி இருக்கும்போது நான் இந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவே ராகவன் வந்து எடுத்துக்கிட்டானா அவங்க நம்பிக்கையை உடஞ்சி போயிடும். ஒருத்தன் என் நிம்மதியை கெடுத்தான், இன்னொருத்தன் என் நம்பிக்கையை கெடுத்தான்னு சொல்லி 2 பசங்களா அப்படின்னு சொல்லி அவர் இடிஞ்சு போயிடுவாங்க. அதுக்காக தாண்டா அவன் வந்து இது மாதிரி தண்டனையை வந்து வாங்கிட்டான். நீ தேவையெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணாத. அப்பா மனசை வந்து மாற்றி நான் எப்படி இருந்தாலும் ராமச்சந்திரனோட பேசி மாறனை வெளியில் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக மாறனெல்லாம் கைவிட்டுற மாட்டேன். ஒரு வாரத்துக்குள்ளே வெளில வந்துடுவாங்கிற மாதிரி தான் வாக்குறுதி கொடுக்குறாங்க ராகவன்ட்ட. ராமச்சந்திரன் ஐயா வந்து 2 பெரிய சைஸ் மாலையை வந்து வாங்கிட்டு அப்படியே பாண்டியன் வீட்டுக்கு வந்து போகலான் தான் இருக்காங்க. ரொம்ப சோகமாக இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பம். அந்த குடும்பத்துக்கு வீட்டுக்குள்ளே நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க, ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க. அது மாதிரி அப்படியே காட்டிக்கிட்டு அப்படியே உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க தங்கச்சிலாம் வந்து கதறி கதறி வந்து அழுகுறாங்க. அண்ணா அண்ணாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ராமச்சந்திரன் ஐயா வந்து மனசை இறுக்கமாக வச்சுக்கிட்டு நம்மனால ஒருத்தன் போயிட்டாயா, இதனால் என்னால் நம்பவே முடியல, ஏன் வீட்லேயே தப்பு நடந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து காரை வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த எபிசோட வந்து அருமையாக மாசா வந்து முடிச்சிருந்தாங்க. எப்படி இருந்தாலும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வீராக்கு மாறன் வந்து தப்பு பண்ண தெரிஞ்சிடும். அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. யாரோ ஒருத்தவங்க பார்த்தாங்களே, தம்பி நீ கார் ஓட்டலையே, நீ தான் கார் ஓட்டியிருக்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ட்விஸ்ட் வந்து பிரேக் ஆகும். அந்த ட்விஸ்ட் எப்போ பிரேக் ஆகும்னு பார்க்கலாம்.